ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, லாவாலேருந்து Z சீரிஸ்ல நிறைய ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு வந்து நம்ம லாவா Z4 ஸ்மார்ட் ஃபோனோட அன்பாக்சிங் வீடியோ தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். இதை அன்பாக்ஸ் பண்ணி அப்படி லாவா என்ன எடுத்துட்டு வந்திருக்காங்க இதெல்லாம் பார்க்கலாமே. அதுக்கு முன்னாடி நீங்கள் ஒன்று சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் ஒரு பெல் சிம்பிள் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் இந்த மாதிரி சுவாரஸ்யமான வீடியோவை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சரி, இப்போ இந்த ஸ்மார்ட் ஃபோனை நம்ம அன்பாக்ஸ் பண்ணலாம். இதுதான் லாவா Z4ஓட பாக்ஸ் மேலே பார்த்தீங்கன்னா Z4 டிசைன்னா எழுதியிருக்காங்க. அப்படியே பாக்ஸோட சைடில் பார்த்தீங்கன்னா #proudly Indian போட்டிருக்காங்க. பாக்ஸோட இந்த சைடில் பார்த்தீங்கன்னா லாவான்னு எழுதியிருக்காங்க. அப்படியே 1+1 வாரண்டின்னு போட்டிருக்காங்க. அப்படியே பாக்ஸோட பின்னாடி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஹைலைட்டான டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம இந்த பாக்ஸில் இருக்க சீலை கட் பண்ணிட்டு அந்த பிளாஸ்டிக் ரேப்பர் ரிமூவ் பண்ணிட்டு இந்த பாக்ஸ் ஓப்பன் பண்ணுவோம். பாக்ஸ் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் எடுத்துன்னு ஒயிட் கலரில் ஒரு செக்ஷன் இருக்குது. இதுக்குள்ளே என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்பரண்ட் கேஸ் கொடுத்துருக்காங்க ஃபோனை ப்ரொடெக்ட் பண்ண. அதுக்கப்புறம் வேறு என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட் ஃபோன் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா ஆக்வா ப்ளூ கலர். ப்ரொடெக்ஷன் ரேப்பர்ஸை ரிமூவ் பண்ணிட்டு சைடில் வச்சிருவோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு 10 வாட்க்கான சார்ஜிங் அடாப்டர் கொடுத்துருக்காங்க. USB to Type C சார்ஜிங் கேபிள் கொடுத்துருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பாக்ஸில் இருக்குது. இப்போ நம்ம இந்த ஃபோனுக்கு வருவோம். இப்போ நம்ம இந்த ஃபோனோட டிசைன் அண்ட் பில்ட் குவாலிட்டி பற்றி பார்த்துருவோம். இங்கே டிசைன் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு என்ட்ரி லெவல் டிசைன் கொடுத்துருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா 2 கலர் வேரியண்ட்டில் வருது. ஒன்று பார்த்தீங்கன்னா ஆக்வா ப்ளூ கலர், இந்த ஒன்று பார்த்தீங்கன்னா ரெட் வேரியண்ட், ரெட் கலரில் இருக்கும். பில்ட் குவாலிட்டின்னு பார்த்தீங்கன்னா நல்லா வந்து பிளாஸ்டிக் பேக், பிளாஸ்டிக் ஃப்ரேம் கொடுத்துருக்காங்க. அந்த கேமரா சைடில் பார்த்தீங்கன்னா பேட்டர்ன்ஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம இந்த ஃபோனோட ஃபிசிக்கல் ஓவர்வியூ பார்த்துருவோம். ஃபோனோட ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா பவர் லாக் அன்லாக் பட்டன் இருக்குது. அதுக்கு மேலே வால்யூம் அப் அண்ட் பட்டன் இருக்குது. ஃபோனோட மேலே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ப்ளைனாக கொடுத்துருக்காங்க, எதுவுமே இல்லை ஃபோனோட மேலே. ஃபோனோட லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா சிம் ஸ்லாட் கொடுத்துருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ட்ரிபிள் சிம் ஸ்லாட் தராங்க. 2 சிம் போட்டுக்கலாம், ஒரு மைக்ரோசிப் கார்டு போட்டுக்கலாம், டெடிகேட்டட் மைக்ரோசிப் கார்டு ஸ்லாட் தராங்க. அப்படியே ஃபோனோட கீழே பார்த்தீங்கன்னா 3.5 ஹெட்ஃபோன் ஜாக், பிரைமரி மைக்ரோஃபோன், Type C சார்ஜிங் போட்டுருக்கு. ஸ்பீக்கர் கில் எங்கன்னு பார்த்தீங்கன்னா ஃபோனோட பின்னாடி கீழே கடைசியில் கொடுத்துருக்காங்க ஸ்பீக்கர் கில். இப்போ நம்ம இந்த ஃபோனோட முன்னாடி பார்த்துருவோம். இங்கே டிஸ்பிளேன்னு பார்த்தீங்கன்னா வாட்டர் டாப் நாச் டிசைனில் டிஸ்பிளே தராங்க. 6.51 இன்ச்சஸ்க்கான HD + IPS LCD டிஸ்பிளே தராங்க. HD+ ரெசல்யூஷன் தான், ஃபுல் HD ரெசல்யூஷன் கிடையாது. இந்த பட்ஜெட்டில் நார்மலாக எல்லாரும் தர HD+ ரெசல்யூஷன் தான் இவங்களும் தராங்க. ஓவரால் டிஸ்பிளே எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா நல்லாவே இருக்குது. டிஸ்பிளே இந்த பட்ஜெட்டுக்கு நல்லாவே கொடுத்துருக்காங்க. கலர்ஸும் நல்லா இருக்குது, கான்ட்ராஸ்ட்லாம் நல்லாவே இருக்குது, கொஞ்சம் பிரைட்டாகவே இருக்குது டிஸ்பிளே. இந்த பட்ஜெட்டுக்கு நல்ல டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. செல்ஃபி கேமரான்னு பார்த்தீங்கன்னா வாட்டர் டாப் நாச் டிசைனில் செல்ஃபி கேமரா தந்திருக்காங்க. 16 மெகாபிக்சலுக்கான ஒரு செல்ஃபி கேமரா தந்திருக்காங்க. f2.0 அப்பச்சரில் தந்திருக்காங்க. செல்ஃபி கேமராவோட வீடியோ ரெக்கார்டிங்ஸ்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் 1080p வரைக்கும் வீடியோ எடுத்துக்கலாம் செல்ஃபி கேமராவில். இப்போ நம்ம இந்த ஃபோனோட பின்னாடி பார்த்துருவோம். இங்கே பின்னாடி அந்த கேமராஸை பார்த்துருவோம். அங்கே கேமராஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ட்ரிபிள் கேமரா செட்டப் கொடுத்துருக்காங்க. 13 மெகாபிக்சல் பிரைமரி கேமரா கொடுத்துருக்காங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா 5 மெகாபிக்சலுக்கான அல்ட்ரா வைட் ஆங்கிள் கேமரா, 2 மெகாபிக்சல் டெப்த் சென்சார் கொடுத்துருக்காங்க. அப்படியே அந்த கேமராஸ்க்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா LED ஃப்ளாஷ் இருக்குது. இந்த கேமராஸோட வீடியோ ரெக்கார்டிங்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் 1080p வரைக்கும் வீடியோ எடுத்துக்கலாம். செல்ஃபி கேமராலையும் பார்த்தீங்கன்னா நீங்கள் 1080p வரைக்கும் வீடியோ எடுத்துக்கலாம். ரியர் கேமராலையும் நீங்கள் 1080p வரைக்கும் வீடியோ எடுத்துக்கலாம். கேமராஸு கீழே பார்த்தீங்கன்னா ரியர் மவுண்டட் ஃபிங்கர் பின் சென்சார் தராங்க. இந்த ஃபோனோட ப்ராசஸர்னு பார்த்தீங்கன்னா MediaTek Helio G35க்கான ஆக்டோகோர் ப்ராசஸர் தராங்க. இந்த ப்ராசஸரோட பர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லாவே இருக்கும். நீங்கள் நார்மல் ஆப்ஸ், நார்மல் கேம்ஸ்லாம் நீங்கள் நல்லாவே யூஸ் பண்ணலாம். பட் ஹெவியாக நீங்கள் யூஸ் பண்ண முடியாது. இது பார்த்தீங்கன்னா பட்ஜெட் அண்ட் ஸ்மார்ட் ஃபோன் தான். அதனால் நார்மல் ஆப்ஸ், ஆன்லைன் கிளாஸஸ், நார்மல் கேம்ஸு அது மாதிரி நீங்கள் விளையாடலாம். லேக்லாம் அந்த அளவுக்கு இருக்காது. இந்த ஃபோனோட பேட்டரின்னு பார்த்தீங்கன்னா 5000 mAhக்கான ஒரு பேட்டரி தராங்க. இந்த ஃபோனோட வெயிட்னு பார்த்தீங்கன்னா 190 கிராம் வெயிட் டிஃபரன்ஸ். இந்த ஃபோனோட சென்சார்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ரியர் மவுண்டட் ஃபிங்கர் பின் சென்சார் இருக்குது அண்ட் ஃபேஸ் அன்லாக் சென்சாருமே இருக்குது. 2 சென்சாருமே இங்கே அவைலபிளாக இருக்குது. இப்போ நம்ம இந்த ஃபோனோட ப்ரைஸ் டீட்டெயில்ஸை பார்த்துருவோம். இந்த ஃபோனோட பேஸ் வேரியண்ட்டே பார்த்தீங்கன்னா 4GB RAM 64GB ROM. இதோட விலை எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 8,999, கிட்டத்தட்ட 9000. இந்த 9000 இந்த ஃபோன் எப்படி இருக்குது கீழே கமெண்ட்ஸ்க்குன்னு சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நிறைய பேர் ஷேரே பண்ண மாட்டேங்கிறீங்க. மறக்காமல் இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதே மாதிரி நிறைய சுவாரஸ்யமான வீடியோவை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கணுன்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் ஒரு பெல் சிம்பிள் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ.